மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அரசு ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது தமிழக அரசு. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அரசு ஊழியர்கள் வருகின்ற 6ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக முதற்கட்டமாக தற்போது அமைச்சர்கள் சார்பில் தலைமைச் செயலகத்தில் அழைத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையின் போது வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அரசின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடைய அந்த போர்ட்டோ ஜியோ மற்றும் ஜாக்டோ ஜியோ என்ற 2 அமைப்புகளையும் தனித்தனியாக அமைச்சர்கள் சந்திக்கிறார்கள். அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் தங்கம் தென்னரசு தனித்தனியாக தற்போது தலைமைச் செயலகத்தில் அவர்களை சந்திக்கிறார்கள். அப்போது பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் முன்வைக்கிறார்கள். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும், அரசு துறைகளில் காலி பணியிடங்களுக்கு உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் சங்கம் மற்றும் ஆசிரியர் சங்கம் தொடர்ச்சியாக போராட்டத்தை வருகின்ற 6ஆம் தேதி முதல் அறிவித்திருக்கிறார்கள். எனவே கடந்த 22ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் முன்னிலையில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் நடந்தது. எனவே தோல்வியடைந்ததை அடுத்து நாங்கள் திட்டமிட்டபடி போராட்டத்தை முன்னெடுப்பதாக அரசு ஊழியர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஏவாவேலு மற்றும் தங்க தென்னரசு இன்றைய தினம் அழைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போது பல்வேறு கோரிக்கைகளும் ஏற்கனவே முன்னில் கூறியபடி பல்வேறு கோரிக்கைகளும் அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது அமைச்சர்கள் அரசு ஊழியருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.